ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னென்னா நானே எனக்கு வந்து த்ரெட்டிங் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்களே உங்களுக்கு எப்படி த்ரெட்டிங்லாம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் இந்த மாதிரி மீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் எப்படி வீட்டிலே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் பார்லர் போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். நான் வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுலாம் நிறைய டூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து எப்போவுமே 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நானே வந்து ரிமூவ் பண்ணிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேர் பேண்ட் வந்து நல்லா தலையில் இருக்க முடி எதுவுமே வந்து ஃபேஸில் படாமல் எல்லாமே வந்து கவர் பண்ணி எல்லாமே போட்டுருவேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹேர் பேண்ட் இல்லைனா கிளிப் இருக்கும் இல்லையா, ஹேர் கிளிப் மாதிரி அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டவல் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் டக்கின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கிளென்சர்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து மேலே படாமல் இருக்கும் ட்ரெஸ்ஸில். அதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணுற த்ரெட் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு ட்விஸ்டர். இது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எதில் பார்த்தீங்கனாலும் கிடைக்கும் இது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டில் நான் எப்படி த்ரெட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம 2 கையில் சேர்த்து பிடிக்கிற மாதிரி அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு 4 முடிச்சு அந்த மாதிரி வந்து போட்டுட்டு டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கையிலையும் 2 விரலில் வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு 4 to 5 ட்விஸ்ட் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஐப்ரோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு யாருனா கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஐப்ரோஸ் கூட தூக்கி பிடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வரும். இது ஆக்சுவலாக வந்து எனக்கு பழகிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா வந்து ஸ்கின் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ரெகுலராக பண்ணுறதுனால எனக்கு நோ இஷ்யூஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இது பேர் வந்து த்ரெட்டிங் பவுடர்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கனாலும் தருவாங்க, இல்லை பியூட்டி ஷாப் அந்த மாதிரி கடையில் போய் கேட்டிங்கனாலும் தருவாங்க. இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் பவுடர். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வேர்வை தண்ணிலாம் எதனா இருந்தாக்கா நம்ம ஹேர் வந்து நல்லா மாட்டாது, அந்த த்ரெட்டில் வந்து வழுக்கிட்டு போகும். ஸோ அதனால் வந்து இது பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ இந்த மீசியில் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது நாக்கு வந்து அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ட்விஸ்டரை வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து செகண்ட் டூல். நான் வந்து மொத்தம் 4 டூல் வச்சுருக்கேன். இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து ட்விஸ்டரை வச்சு நான் எப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு முடியாக பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பெயின் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா த்ரெட்டிங் நூலை வச்சு எடுக்கிறத விட இது பெயின் கம்மி தான். அப்புறம் இந்த கண்ணாடி வந்து நான் ஒரு 30 ரூபா கொடுத்து எடுத்தேங்க. ஒரு 6 வருஷமாக இருக்குது இந்த கண்ணாடி எங்கிட்ட. ரொம்ப லக்கியான கண்ணாடியுமே கூட. இன்னும் உடையாமல் பத்திரமா வச்சுட்ருக்கேன், என் பொண்ணுக்கிட்டேருந்து தப்பிச்சு. இப்போ இந்த பக்கம் எதுவும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த டூல், இப்போ நிறைய டூல் வச்சுருக்கேன் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று ஒன்றா வருதுல்ல. ஸோ இதுலேயும் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுனா ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து கிளென்சர் வந்து நான் வந்து ஃபேஷியல் பண்ணுற கிளென்சர் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஹேர் எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா, நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே இல்லை, இதில் வந்து நான் சொந்த கை காசு போட்டு வாங்கி வச்சுருக்கேன். சரிங்களா, யாரும் இது ப்ரமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் நான் இதில் வந்து என்ன பிராண்டுன்னு நான் சொல்லவே இல்லை. பண்ணிட்டு நாங்கள் பவுடர் போட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்து இதெல்லாம் நான் மீஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன். அப்புறமா வந்து ஃபேஸ் வேரில் வந்து எடுத்து காட்டுறேன். சரிங்களா, இதுவுமே வந்து இப்படி இருக்குங்க. நாக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் பண்ணுறீங்களோ அங்கே நாக்கு வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி, ஓகேவா. ஃபஸ்ட்டுக்கு இப்போ நல்லா வித்தியாசம் இல்லை. இப்போ வந்து ஃபேஷியல் ஹேரில் நான் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து இந்த டூல் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கேட்டிங்கனாலும் கிடைக்கும், இல்லை ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கனாலும் இது தருவாங்க. சரியா, இது வந்து ரொம்ப ஈஸி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கூட ஆகாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இந்த டூல் தான். ஓகேவா, இதை வச்சுட்டு நம்ம எப்பவும் கூட ஷேவ் பண்ணுவோம் உங்களை, இந்த மாதிரி தான் இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். சரிதா, ரொம்ப ஈஸி. இது வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே வச்சுருப்பாங்க. அரௌண்டு 40, 30 அந்த மாதிரி தான் வரும் இது ரேட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டு.
என்ன பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போ இருந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஓகே, நம்ம போயிட்டு இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். மட்டும் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இங்கே போட்டு நல்லா பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.